முன்னாடி ஒன்றுலாம் சொல்ல மாட்டான். நான் ரசூலா எதிர்க்கத்தான் வந்தேன், இஸ்லாத்துடைய எதிரின்னு தான் சொல்லுவான். ஆனால் இவன் என்னங்கிறானு, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் இஸ்லாத்துடைய நண்பர்கள் முஸ்லீம்களோட சேர்ந்து வால் டான்ஸ்லாம் ஆடுறானே, முஸ்லீம்கள்லாம் அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்த என்ன வேலை பண்ணுறாங்க, இஸ்லாத்துக்கு எதிரான வேலை பண்ணுறாங்க. பொய்கள் சகஜமாக இருங்கிறாங்க. இந்த பொய்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மீடியா நியூஸ் பேப்பரில் எதுவும் உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் ரசூலா சொல்றாங்க, மறுமை நாளுக்கு முன் கொலைகளின் களம் பெருகிவிடும். ஒருவன் தன் அண்டை வீடு சகோதரன், தந்தை வழி சகோதரன் என்று கூட பார்க்க மாட்டான், யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கேட்கறாங்க, சஹாபி கேட்கறாங்க, அப்போது எங்கள் அறிவின் நிலைமை எப்படி இருக்கும்? இவ்வளோ மூல மலிகி போய் கூடவா நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம். அப்போ முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க, உங்களில் அதிகமானோரின் அறிவு உயர்த்தப்பட்டுவிடும். முட்டாள்களை தலைவர்களாக ஆக்கி கொண்டு அவர்களை நேசிப்பீர்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் மட்டுமே சத்தியத்தில் இருப்பதாக நினைப்பீர்கள், ஆனால் அவர்களோ உண்மையில் வழிகேட்டில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. இன்றைய காலகட்டம் இப்படி ஆகிப்போச்சு. நுவைம் பின் ஹம்மாதுடைய அந்த நூலிலே பார்த்தீங்கன்னா 112வது ஹதீஸ்ல இது. இப்போ மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று ஒரு விதமான சோதனையாகும். அதில் அறிவு உயர்த்தப்படும், புரிந்து கொள்ளும் திறன் குறைந்துவிடும். இதுவும் 121வது ஹதீஸ் நுவைம் பின் ஹம்மாதுடைய அந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சுங்க, இந்த நுவைம் பின் ஹம்மாதுடைய இந்த புக்கு புகாரிக்கும் முன்னாடி எழுதப்பட்ட புக்கு இது. ஆனால் இந்த புக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணலைங்க தமிழில். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சில்லற ஹதீஸ் வருது. வெறும் கிதாபுல் ஃபித்தன் மட்டுமே, குழப்பங்களை பற்றிய அந்த பாடம் மட்டுமே தான் இந்த கிதாபில் போட்டிருக்கு. உருதுலாம் வந்திருக்கு. இதை பண்ணது கூட யாரு, ஒரு மீடியாவில் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு, ஆலிம்கள் பண்ணல. ஒரு மீடியா ரிப்போர்ட்டர் இருக்கிறார்ல, அவர் இந்த புக்கு மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற இதில் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. இப்போ அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, புரிந்து கொள்ளும் திறன் குறைந்து விடும் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறது தான் முன்னறிவிப்புகள்லாம். நபிசுல எது சரி எது தப்பு, இப்போ சவுதி யமன் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், ஈரான் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த மாதிரி நாம் யாரை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற நம்முடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டிசைட் பண்ணக்கூடியது தான் அந்த முன்னறிவிப்பு. இதை பற்றிய அறிவு ஏன் யாருக்குமே இல்லை, ஏன் யாருக்குமே இல்லை? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட் எடுங்க, போய் ஆலிம்கள்ட்ட நிறைய பேர் பயானை கேட்டு போய் ஆலிம்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தோம், இல்லை இந்த மாதிரி கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி யாஜூஜ் மாஜூஜ் இவங்க தானாமா அப்படின்னு. இந்த ஆலிம்களால் புரிஞ்சிக்கவே முடியல, நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போய் மதரசாவில் போய் படிக்கிறாங்க. இந்த மதரசாவில் படிக்கும்போது இந்த புகாரி முஸ்லீம் இந்த மாதிரியான நூல்கள் பாடமாக எடுக்கிறாங்க. அப்போ அந்த நூல்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிதாபுல் ஃபித்தன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதில் தான் இது மாதிரியான செய்திகள் எல்லாமே வரும். இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசியில் இருக்கும். புகாரியில் எடுத்தீங்கன்னா 7வது வால்யூமில் 5வது வால்யூமில் தான் இருக்கும் குழப்பங்கள். முஸ்லீம் எடுத்தீங்கன்னா 4வது வால்யூமில், அதாவது கடைசி பாட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வரும். இப்போ இவங்க 7 வருஷம் இதெல்லாம் ஓதுறாங்க இல்லையா, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கிதாபுல் ஃபித்தன் உங்களுக்கு பாடம் நடத்தப்பட்டிருக்கா அப்படின்ட்டு. இல்லைம்பாங்க. அவங்களால அதுக்கு பாடமே அங்கே நடத்துறது இல்லைங்க. மதரசாக்களில் முன்னறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட இந்த பாடம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வெளியவே வந்துருவாங்க படித்து பட்டம் வாங்கி. ஸோ இதனால நம்மளுடைய உலமா